இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இயேசுவை உயர்த்துவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. நல்ல கையை தட்டி பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். யெகோவா ஈரே ஈரே என்று எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். யெகோவா ஈரே ஈரே. கரங்களை தட்டி போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. பாடுவோம். பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவே. யெகோவா ரஃபா ரஃபா என்று அந்த ஸ்கிரீன்ல பாடல பார்த்து பாடுங்க. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். சத்தமா உங்க சத்தம் கேட்கட்டும். யெகோவா ரஃபா ரஃபா. நீங்க மட்டும் போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து பியூட்டிஃபுல். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. மேல கீழே எல்லாரும் இணைந்து ஆனந்தமாய் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்க கண்முன் இருந்து அளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். யெகோவா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கோலும் தடியும் தேற்றி சத்துருக்க கண்முன் இருந்து அளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன்.
எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டரை அவர் நடத்திய விதங்களை கொண்டாடுவோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஏன் சோகமா பாடுறீங்க? அவங்க காலை நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? ஸோ அப்போ நல்ல எனர்ஜியெல்லாம் இருக்கும். நம்ம ஈவினிங் நல்ல விருந்தெல்லாம் இருக்கு. அந்த விருந்தெல்லாம் இருக்கட்டும். இங்கே நல்லா ஆண்டர் நம்ம ஆராதிக்க தான் வந்துடும். அல்லேலூயா. அவங்க நல்லா கொஞ்சம் கவலையெல்லாம் மறந்து, பிரச்சனைலாம் மறந்து, பிரச்சனை கடைசி வரைக்கும் இருந்துனே தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை இருக்கதான் ஏன் செய்யும்? சொல்லுங்க, பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமென். ஆனால் நம்ம ஆராதிக்க ஆண்டவர் சாதாரணமானதல்ல, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அல்லேலூயா. துதிக்கிறவர்கள் காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். பக்கத்துல பார்த்து கையை பிடிக்க சொல்லுங்க, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். சபைக்கு மட்டும் இல்ல, எனக்கும் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு மேல கீழே சொல்லுங்க, காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். சேர்ந்து நீங்க பாட போறீங்க. கோலும் தடியும் கொன்று தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண் விருந்து அளித்தார், ராஜரீக அபிஷேகம் எனக்கு தந்தார். யெகோவானிசி என்று பாடுவேன். நீங்க மட்டும் பாட போறீங்க. நாங்க எல்லாரும் அமைதியா இருக்க போறோம். உங்களுக்கு மியூசிக் மட்டும் உங்களுக்கு வரும். நீங்க நல்லா கை தட்டி ஆண்டவர் நல்லா விடுதலையோடு ஆராதிக்க போறோம். இந்த மாலை நேரத்துல ஆண்டோட நல்ல நாம் மைப்படுவதாக. எனக்கு மானிட்டர்ல மட்டும் கொஞ்சம் அவளி வந்துட்டே இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. எஸ், தேங்க்யூ. கோலும் தடியும் கொன்று தேற்றி வந்தார்.
ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்று பாடுவே. யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்று பாடுவே. ஓடும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். Jesus. சத்துருக்கள் கொண்டிருந்தழித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்று பாடுவே. போற்றி போற்றி பாடி பாடி ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாடி பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி பாடி பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் கேட்போம் இந்த வருஷம். ஓ, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து சபையார் யாவரும் இணைந்து மிதந்து மிதந்து கணுக்கால் அளவு, கணுக்கால் அளவு, சத்தத்தை உயர்த்தி துதிங்க. ஓ, போதாதையா, கணுக்கால் அளவு, மரமகதல ரமணலா. ஓ, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மூழ்கணுமே, மிதந்து மிதந்து, நான் மிதந்து மிதந்து வறுமையா வறுமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக கேட்போம். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ தாகத்தோடு இந்த புதிய வருஷத்துல ஆவியானவரே வற்றாத ஜீவ நதியாக, நதியாக, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே. நல்ல விடுதலையோடு கைதட்டி பாடுங்க. நிறைய பேர் பாடாம அமைதியா இருக்கும். மேல கீழே எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வாயை திறந்து என்ன நிரப்புங்க ஆவியானவரே, உங்க பலத்தால என்ன நிரப்புங்க. ஓ, செல்லும் இடமெல்லாம் வறுமையா வறுமையா மரமமமமசே, ஓரமகதலரமா, ரகதடனம ரகதல, ரபகஜகஜலரமா, ஷபகஜல ரகதல. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. வற்றாத ஜீவ என்ன நிரப்புங்க, வற்றாத ஜீவ உங்க வரங்களால, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. மாலை நேரத்துல பாடிக்கொண்டிருக்கும் போதே ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. மரமா கதரபலா ஷஜலரமா கஜலரலா. இந்த புதிய வருஷத்தை ஓ புதிய நன்மைகளா, புதிய கிருபை, புதிய பலத்தா ரகடா சபையை கத்தர் அலங்கரிக்கிறார். ரகடா ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும்.
நிரப்புங்கப்பா. இந்த வருஷத்துல ஆத்துமாக்களை சம்பாதிக்க உம்முடைய ஆவியால் என்ன நிரப்புங்க. நீங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்பு நிரப்புங்க நிரப்புங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீங்களே. ஓ ரபா கதன ரமனா ஷஜலா கரமா ரகத லஹந்தரா ரேகதுலா ரபா கதா ரிபா லஹந்தரோ ரகட ஹந்தரா. ஊழியம் செய்ய உங்க ஆவியாளர்களை நிரப்புங்க. ரபா நசந்தரமா ஜீசஸ். ஒவ்வொருவர் மேலும் இந்த மாலை நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். நிரப்புவீராக ஆவியால நிரப்புங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி நல்ல கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து ஆவியில நிரம்பி நல்ல வாயத்துறது. வாலிபர்கள் நல்ல கொஞ்சம் வாயத்துறது, எல்லாம் வாயத்துறது கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்நிய பாஷையில மாகா ரஹந்தா லாகா ரபகஜா ரஹத ரமஹந்தரோ ஜீசஸ். ஹalleluya hallelujah 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 hallelujah. மைனர் ஜீசஸ் hallelujah hallelujah. உம்மை நாங்கள் hallelujah ஜீசஸ் hallelujah hallelujah. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே. தூய ஆவியால் நிரப்பிடுமே. கரங்களை உயர்த்தி அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு வாஞ்சையோடு அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தால் ஆமென் நம்மை நிரப்பி ஆமென் தொடர்ந்து நடத்துவதற்கு அவருடைய கரம் போதுமானதா இருக்கிறது. நல்ல கரங்களை கட்டி ஹalleluya. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே. தூய ஆவியால் நிரப்பிடுவே. நீங்க பாடுங்க. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே. தூய ஆவியால் நிரப்பிடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியா வாய்ந்திடுமே. சத்தத்தை உயர்த்தி அக்கினியாய் இறங்கிடுவே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாய் பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை அதிகாரம் தந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. யாவரும் சேர்ந்து உயர்த்துவோம். மரசஜலரவே. தாகத்தோடு வாஞ்சையோடு நீங்க கேட்கும் போதே அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியா
உம்முடைய அக்கினினால் ஜீசஸ் சதலரமா ஹalleluya கர்மேல் கையளவு மேகம் காண்கிறே ஆகாது நடுங்கின போல் அக்கினி மழையாக பொழிந்திடுமே கர்மேல் வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே ஆகாது நடுங்கின போல் அக்கினி மழையாக பொழிந்து அக்கினியாய் இறங்கிடுமே. நல்ல கரங்களை தட்டி கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. தேவ அக்கினி தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையும் சுத்திகரிக்கிற தேவ அக்கினி. புதிய பாஷைகளால் புதிய கிருபை அக்கினியா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுவிக்கிற தேவ வல்லமை, விடுவிக்கிற தேவ பிரசன்னம், விடுவிக்கிற தேவ மகிமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே அரியாய் பொழிந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுவே தேவ அக்கினி. ஹalleluya ஹalleluya ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. நல்ல கரங்களை தட்டிய மரமமம சேலரமகஜல ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாமாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மகிமை இந்த இடம் முழுவதும். Thank you Lord Jesus. மகிமை ஹalleluya ஹalleluya. இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். Thank you Jesus. Hallelujah hallelujah mighty God. Hallelujah mighty Jesus. Thank you Lord. Thank you Jesus. இந்த மாலை நேரத்தில் அவருடைய அசைவாடுதல் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியால் ஊற்றிடுமே தூயாவே உணர்த்திடுமே தூயாவே ஊற்றிடுமே தூய ஆவியே உணர்த்திடுமே தூய ஆவியே தூய ஹalleluya. இந்த 33 ஆண்டுகள் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, ஆமென், அவருடைய நடத்துதல் எத்தனை ஆச்சரியமாய் இருந்தது. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவருடைய அற்புதமான நடத்துதல்
அவருடைய வருகை மட்டுமாக அற்புதமாய் கர்த்தர் இன்னும் நடத்த போகிற தயவுக்காக நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, தகப்பனே உம்முடைய கரம் காத்ததே, உம்முடைய கரம் நடத்தினதே உமக்கு நன்றி என்று தேவ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நான் சொல்லுகிறேன். அந்த முழு அதிகாரத்தையும் இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே எந்த வசனம் என்று நான் உங்களுக்கு சொல்லாமல் முழு அதிகாரத்தையும் உங்கள் முன்பு வைக்கிறேன். அதில் ஆண்டவர் பல இடங்களிலே ஒரு தனி நபரோடு கூட பேசுகிறார். அந்த தனி நபர் மூலமாக ஆண்டவர் எதிர்கால சந்ததிகளை ஆசீர்வதித்திருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம், மன்னிக்கவும், அதானே? ஆமாம், ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், எக்ஸ்பீரியன்சிங் இன்டிமசி வித் காட். தேவனோடு கூட நெருக்கமான உறவை அனுபவிப்பது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட இந்த காலை வேளையிலே நான் பேசுகிறேன். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகன்தான் பிறந்தான். இல்லை, நீங்கள் சொல்லலாம் 2 மகன் கூட பிறந்தான், உண்மைதான். ஆனால் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் ஒருவன் தான். இஸ்மவேல் பிறந்தான். இஸ்மவேலுக்காக கூட ஆண்டவரிடத்திலே ஆபிரகாம் ஜெபம் பண்ணான், வேண்டுதல் வைத்தான். இவனே பிழைச்சா பரவாயில்ல ஆண்டவரே, பிள்ளை இல்லாதவனுக்கு அவன் எப்படி இருந்தான்னு அதை பற்றியெல்லாம் அவனுக்கு எதிர்காலத்தை குறித்ததான எண்ணம் ஆண்டவர் ஒருவருக்குத்தான் இருக்கும். ஆனால் இஸ்மவேல் உனக்கு மகனாக பிறந்திருந்தாலும் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் அவன் அல்ல. உனக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரனை சாராள் மூலமாகத்தான் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதன் பின்பதாக ஈசாக்குக்கு ஆண்டவர் நல்ல மனைவியை கொடுத்தார், ரெபேக்காள். ரெபேக்காள் மூலமாக, சரிதானா? ரெபேக்காள் தானா நான் சொன்னேன்? சரிதானம்மா? அடிக்கடி கேட்க வேண்டியிருக்கு. இப்படி சில சமயம் நானும் ஏதேனும் யோசிக்காமல் சொல்லிவிட்டால், இந்த பாஸ்டர் இன்னைக்கு சரியாக அந்த பேரை சொல்லலை, கரெக்டாக சொல்லலை அப்படின்ட்டு நீங்கள் அங்கே போய் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதனால் என் சர்ச்சில் உள்ள மக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் ஏதாவது அப்படி தவறாக வசனத்தை சொன்னாலும் ஆள் பேரை சொன்னாலும் நீங்கள் உடனே என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்டையும் இப்போ போய் சொல்லிடுறேன். ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள், ஏசா, யாக்கோபு. இன்றைக்கும் 2 பிள்ளைகள் ஆண்கள் பிறந்தால் ஏசா, யாக்கோபு என்று பெயர் வைக்கிறதான மக்கள் இருக்கிறார்கள். எங்கள் சொந்தத்தில் கூட 2 மாமாமார், அவங்க குடும்பத்தில் அவங்க 2 பிள்ளைகள். ஒருத்தருக்கு பேர் ஏசா, அடுத்தவருக்கு பேர் யாக்கோபு. இந்த ஏசா யாக்கோபனுடைய உறவு நிலை உங்களுக்கு நன்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? இந்த பக்கத்தில் இருக்கிற ஐயாமார்கிட்ட நான் கேட்குறேன், ஏசா யாக்கோபு சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் ரொம்ப அதிகமாக நேசித்தார்கள், அப்படித்தானே?
ஒருத்தன் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது கூழுக்காக எதையும் விற்கிறதற்கு தயாராக இருந்தவன் ஏசா. சேஷ்டபுத்திர பாகத்தையே விற்று போடுவதற்கு தயாராகிவிட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை இவன் கேட்கிறான், யாக்கோபு கேட்கிறான். நான் இப்போ உயிர் போக போது இந்த கூழை குடிக்கலைன்னா நான் செத்து விழுந்துருவேன். சேஷ்டபுத்திர பாகம் எதுக்கு எனக்கு? சேஷ்டபுத்திர பாகம் எப்படின்னா, வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பங்கு வச்சுட்டு மூத்தவனுக்கு 2 மடங்கு. அதனால ஒரு சிலருக்கு பொறாமை வரத்தானே செய்யும். இவன் யாக்கோபு ரொம்ப தந்திரசாலி. அவனுக்கு இன்னொரு பேர் என்னம்மா சரியா கேட்கல. இஸ்ரவேல். இஸ்ரவேலுங்கிறது பிந்தி வந்தது. அதுக்கு முன்னாலே இன்னொரு பேர் இருந்தது. அவன் கள்ளன். எத்தனை தான் நீங்க சொன்னது எத்துவாளி பேய. திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. தெற்கிருந்து வந்திருக்கேன் இல்லையா, அதனால எத்தன் அவன் பேர். கொஞ்ச நாள் கழிச்சு ஈசாக்கு மூத்த மகனை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னதை அம்மாக்காரி கேட்டுட்டே இருந்தா. அம்மா கேட்டுட்டு, இல்லை இங்க வா, யாக்கோபை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஸ்பிளிட் நேச்சர் ஃபார் மதர்ஸ் டு லவ் ஆர் ஷோ ஃபேவரிட்டிசம் அமங் த சில்ட்ரன், அது எப்படி நல்லா இருக்க முடியும், நல்லா இருக்கக்கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவன் யாக்கோபு கொஞ்சம் மனம் திரும்பினான். யாக்கோபு மனம் திரும்பினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். யாரா இருந்தாலும் மனம் திரும்புகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. ஆக இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் நன்றாக வாசிக்கலாம். இப்பொழுது தேவைப்படுகிற இடங்களிலே நான் வசனத்தை சொல்லும் பொழுது வாசிக்க முடிந்தால் நீங்கள் வாசிக்கலாம். தேவனோடு கூட நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொன்னால், நாம் கீழ்ப்படிதலை ஒவ்வொருவரும் அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் அதுதான் சில நேரங்களில் சில பேருக்கு கஷ்டமாகவும் இருக்கணும். ஆனால் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி கீழ்ப்படியில் முதலாவது ஏறினா தான் மேல் படிக்கு போக முடியும். அப்படி தானே? இங்கே 2 பக்கம் படிக்கட்டு இருக்கு. இந்த சர்ச்சில் ஏகப்பட்ட படிக்கட்டு இருக்கு. ஸ்டேர் கேஸ் இங்கேருந்து பார்த்தாலே கதவை திறந்து அங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு. இந்த ஹாலுக்குள்ளேயே அந்த பக்கம் போகணுன்னா அங்கே படிக்கட்டு இருக்கு. அப்புறம் கீழே பார்க்கிங்க்கு போகணுன்னா அங்கே படிக்கட்டு இருக்கு. ஏகப்பட்ட படிக்கட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை அவருக்கு நெருக்கமாக வைத்துக் கொள்வதற்கு அவர் விரும்புகிறார். நான் இந்த கேள்வியை கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், பிறகு ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா? அதான் கேள்வி. யூ டோன்ட் நீட் டு ஆன்சர், பட் யூ ஹாவ் டு ஆன்சர் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இந்த கேள்விக்கு. இந்த செய்தி முடிந்த பின்பதாக நான் ஆண்டவரோடு கூட நெருக்கமான உறவு வைத்துக் கொள்வதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இந்த செய்தியின் வாயிலாக எப்படி அறிந்து கொள்கிறீர்கள், புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனியுங்கள். ஏசா யாக்கோபு 2 பேரும் தாய் தகப்பனுடைய அந்திய காலத்திலே
அவர்கள் தாய் தகப்பனோடு கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. ஆக 2 முறை ஏசாவை வஞ்சித்த அல்லது ஏமாற்றின யாக்கோபு மேல் ஏசாவுக்கு கடுமையான கோபம் வந்தது. மட்டுமல்ல, ரெபேக்காளுக்கு வேற விதத்தில் வருத்தம். என்னவென்று சொன்னால், ஏசா அந்த தேசத்திலே, அவர்கள் இருந்ததான அந்த தேசத்திலே ஏசா என்ன செய்கிறான்? இஸ்மவேல் இடத்துக்கு போய் தனக்கு முன் இருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகாலாத்தையும் விவாகம் பண்ணினான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பதாக ரெபேக்காள் ஈசாக்கின் இடத்துல பேசுகிறாள், என்னுடைய மூத்த மகன் ஏசா இந்த தேசத்தில் இருக்கிறதான ஏத்தின் புத்திரர் மூலமாக பெறப்பட்டதான மனைவிகளை அல்லது பெண்களை அவன் விவாகம் பண்ணி இருக்கிறான். அது எனக்கு மிகவும் விசனமாய் இருக்கிறது. இங்கே யாக்கோபு இருந்து இந்த பகுதியிலேயே அவனும் விவாகம் பண்ணிவிட்டான் என்று சொன்னால் என் உயிர் இருந்து என்ன பயன் என்று ரெபேக்காள் கேட்கிறாள். ஆகவே ஈசாக்கு யாக்கோபை அழைத்து பதான் ஆராமில் இருக்கும் உன்னுடைய தாயின் தகப்பன் அவர்களுடைய வீட்டிற்கு நீ போ, பதான் ஆராமில் இருக்கிறதான உன்னுடைய தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போனால் அங்கே ஆண்டவர் உனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை வைத்திருக்கிறார் என்று ஈசாக்கு சொல்லி அனுப்புகிறான். வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாலேயே கல்யாண பேச்சு வந்தாச்சு. யாக்கோபு தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனான். இனி வீட்டில் யாக்கோபு கிடையாது, நம்ம ஒரு ஆள் தான் இருக்க போகிறோம். அதனால இனி இவனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நினைத்திருந்தாலும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏற்ற துணையை தரும்படியாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆனால் ஈசாக்கு ரெபேக்காள் இவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்ததான சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த கானானியுடைய பிள்ளைகள் தங்களுடைய குமாரர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை துணையாக வரக்கூடாது என்று எண்ணி அவர்கள் அவனை பதான் ஆராமுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். இப்போ நான் சொல்லுகிறேன், தேவனோடு கூட நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் அபியாசப்படுத்த வேண்டியது ஒரு காரியம். என்னவென்று சொன்னேன்? கீழ்ப்படிதல். ஆமென். கீழ்ப்படிதல். யாக்கோபு தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு அங்கே தாய் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, ஆண்டவருக்கும் அவன் கீழ்ப்படுகிறதை நாம் இந்த அவனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பின் அதிகாரங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அதில் நாம் பார்க்க முடியும். அப்படியானால் உங்களிடத்தில் நான் இந்த கேள்விகளை நான் வைக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிதலின் மூலமாக அல்லது அவருடைய வார்த்தை வசனங்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கமாக உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுடைய மனதில் இருக்கணும். நீங்கள் அதை எப்படி ஆண்டவரிடத்திலே நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வதற்கு
செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள். ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உணராத பட்சத்திலே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிலைமையிலே வந்திருக்கிறீர்களா? அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் முரணான காரியங்களை செய்து வந்திருக்கிறீர்களா? 2 கேள்வி. நாம் நமக்கே இதற்கு பதில் சொல்ல வேண்டும். சில கேள்விகளுக்கு நாம் பொதுவான இடங்களிலே அல்லது பப்ளிக்ல நாம் பதில் சொல்வதற்கு விரும்ப மாட்டோம். எல்லாருக்கும் அப்படித்தான். சிலர் நம்மிடத்தில் கேள்விகள் கேட்பார்கள். சொல்லக்கூடியதான சூழ்நிலையா இருந்தால் பதில் சொல்லலாம். ஆனால் சொல்ல முடியாத பட்சத்திலே நாம் அட்லீஸ்ட் நம்மிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டதே, அதற்கு என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற பதில் என்ன, அது சரியான பதிலா? நான் தேவனோடு கூட நெருக்கமான உறவு வைத்துக் கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருக்கிறதா? கீழ்ப்படிதல்னா வேற யாருக்கும் இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியணும். இந்த சபையை பொறுத்த அளவில் போதகருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? போதகருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நீங்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? 33 வருஷம் உங்களை நடத்தி இருக்காங்க. ஆமேன். 33 வருஷம் ஒரு சபையை ஆரம்பிச்சு நடத்தணும்னா எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் வழியாக அவர் கடந்து வந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் என்னுடைய மனதிலே சிந்தித்து பார்க்கிறேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்ததான அனுபவம் தான். ஏன்னா எனக்கு அப்படி நடந்திருக்கு. நானும் ஏறத்தாழ 40 வருஷம் ஒரு சின்ன ஊர்ல சபை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ 3 இடத்துல சபை நடத்திட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் நெருங்கி வருகிறதை பார்க்க முடிகிறது. நான் போதகராய் இருந்தாலும் எனக்கு மேலே என்னை நடத்துவதற்கும் சில போதகர்களை ஆண்டவர் அவ்வப்போது என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்து வந்திருக்கிறார். ஆமென். அப்படியானால் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த போதகர், இது தேவனுடைய திட்டம். தேவன் இந்த போதகரை இந்த சபைக்கு கொடுத்திருப்பது நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு, நாம் எல்லாரும் அபியாசப்படுத்த வேண்டிய இன்னொரு காரியம் தனிமை. ஆண்டவரோடு கூட தனிமையாக இருக்கிறதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷங்களிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே இருட்டோடே அவர் வெளியே ஆண்டவரோடு கூட பிதாவாகிய தேவனோடு கூட பேசும்படியாக அவர் வெளியே போய்விடுவார். சீஷர்கள் யாரையும் கூட்டிட்டு போக மாட்டார். அது மட்டுமல்ல, சில நேரங்களிலே அவருடைய பகல் ஊழியத்தை முடித்த பின்பதாக சீஷர்களை அப்புறம் போகும்படியாக அல்லது கடலுக்கு அந்த பக்கத்தில் போகும்படியாக, அங்கே பெரிய பெரிய கடல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே பெரிய ஏரி மாதிரி நம்ம ஊரில் இருக்கிறதான ஏரி மாதிரி கூட இருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு போய் பார்த்தா தான் தெரியும். இதுவரைக்கும் நான் போனதில்லை. கேட்டார்கள், இன்னும் நீங்கள் ஹோலி லேண்டுக்கு போகலையா? இப்போ இருக்கிற லேண்டு ஹோலி லேண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் அது நன்றாக இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே சீஷர்களை
ஆண்டவர் படவில்லை, நீங்கள் அப்புறம் போங்கள் என்று அனுப்பிவிட்டு அவர் பிந்தி தனித்திருந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக அவர் தனித்து இருக்கிறார்? பிதாவாகிய தேவனோடு கூட உறவாடும்படியாக. அப்படியே நாமும் கூட தேவனோடு கூட உறவாடுவதற்கு, தனித்து நேரம் எடுப்பதற்கு நாம் கவனம் உடையவர்களாய் இருந்தால் ஆண்டவரோடு கூட நாம் இன்னமும் நெருக்கமான ஐக்கியத்தை வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நானும் என் ஆண்டவரும். அன்றைக்கு எங்கள் வீட்டில் ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகத்தில் அது ஒரு டெய்லி டிவோஷன் புஸ்தகம் தான். மீ அண்ட் மை காட், மீ அண்ட் மை காட். நீங்களும் உங்கள் ஆண்டவரும். நீங்களும் உங்கள் ஆண்டவர்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவர்கிட்ட போய் லிஸ்ட்டை கொண்டு போவீங்களா? மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு யார்ட்டையாவது லிஸ்ட்டை கொடுத்து விடுவோமே. நம்ம வீட்டில் யாரை கொடுத்து அனுப்புவோன்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனால் நீங்களும் ஆண்டவரும் இருந்தால் எதை பற்றி பேசுவீர்கள்? இயேசு ஒரு முறை 3 சீஷர்களை கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலைக்கு ஏறினார். உயர்ந்த மலையிலே ஏறும் பொழுது அவரோடு கூட பேதுருவும் யோவானும் யாக்கோவும் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்பதாக இயேசு மறுரூபம் அடைய தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மறுரூபம் அடைய தொடங்கின பொழுது, மத்தேயு 17ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், மறுரூபம் அடைய தொடங்கின பொழுது இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் ஆயிட்டு. பேதுருவுக்கு உற்சாகம். என்ன உற்சாகம்னா, இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை விட்டுட்டு கீழே போய் இந்த அடுத்த 9 பேரோட என்ன மட்டை அடிக்கிறது, அதனால பேசாமல் நம்ம இங்கேயே இருந்துருவோம் ஆண்டவர், அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவன் எப்படியும் போவான், அவன் மீன் பிடிக்க போயிடுவான், அவன் வேலைக்கு போயிடுவான், நம்ம அவனை பற்றி கவலைப்பட வேண்டான்னு நினைச்சார். ஆனால் சீஷர்களிலே பேதுரு அப்படி பேசினாலும் கூட ஆண்டவருக்கு நம்ம எல்லாரையும் குறித்து அக்கறை இருந்தது. அன்றைக்கு முழு உலகத்திலும் இருக்கிறதான எல்லா மக்களை குறித்ததான கரிசனை ஆண்டவருக்கு இருந்தபடியினாலே தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்றார். ஆமென். ஆகவே ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கிறதான அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பழக்கமாக அடிக்கடி ஏற்படுத்திக் கொள்ளுகிறதான ஒரு காரியமாக இருக்குமே. ஆனால் நிச்சயமாக அந்த நேரங்கள் நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி வருவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். Just think about it. நீங்களும் உங்கள் ஆண்டவரும் மட்டும் இருந்தால் எதை குறித்து பேசுவீர்கள்? எழுதி வையுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய அளவில் எழுதிட்டு பிறகு கண்டுபிடிக்காத முடியாத இடத்துல எழுதி வச்சிடக்கூடாது. ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு நான் தனித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கே? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கூட ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டின் கதவை பூட்டி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. நாம ஜெபம் பண்ற இடத்துக்கு போனா அடிக்கடி கடிகாரத்தை பார்த்துட்டு இருப்போம். உண்மைதானா? உண்மை இல்லையோ? நீங்களும் கடிகாரம் பார்க்க மாட்டீங்களோ? நான் மட்டும்தான் கடிகாரம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, நான் சர்ச்சுக்கு போகும்போது செல்ஃபோனே கொண்டு போகிறது கிடையாது. என் கையில் செல்ஃபோனே கிடையாது. பாஸ்டர் கூட பல முறை எனக்கு முயற்சி பண்ணி கடைசியில் என்கிட்ட பேசுகிறதையே விட்டுட்டு, எப்படியோ என் மனைவி ஃபோன் அவங்களுக்கு நம்பர் கிடைச்சதுனால என் மனைவிட்ட பேசி, பாஸ்டர்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர், ஆனால் பாஸ்டர்கிட்ட பேச முடியல. அவர் எப்போதுமே இப்படித்தான். அவர் ஃபோனை ஒன்று ஃப்ளைட் மோடில் போட்டிருப்பார் அல்லது எங்கேயாவது விட்டுருப்பார்.
ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் ஹைதராபாத்துக்கு போயிருந்தேன். 2 ஃபோன் கொண்டு போனேன், 2ஐயும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் ஆண்டவருக்கு என்னவோ என் மேலே இறக்கம். அந்த 2 ஃபோனும் நான் விட்ட ஹோட்டலில் தான் இருந்தது. அந்த ஹோட்டல்காரங்க எடுத்து வச்சுருந்தாங்க. என்னுடைய நண்பர் போய் அந்த 2 ஃபோனையும் அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றி அதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா ஒரிஜினல் ஓனர் தான் வரணுங்கிற மாதிரிலாம் என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில் ஃபோன் வந்துட்டு எப்படியோ இங்கே வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் தான் பாஸ்டர்ட்டே பேசினேன். நான் இப்போ அதை பெரிய தியாகம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் என்ன, நம் ஆண்டவரோடு கூட நாம் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தனிமையாக இருந்து எந்த விதமான இடையூறு இல்லாமல், கதவை பூட்டு என்று சொல்கிறதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் ஜெபம் பண்ண முழங்கால் போடுவீங்க. அப்போ தான் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்களோ உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறீங்களோ அது வேற விஷயம். ஆனால் அப்போ தான் டெலிஃபோன் அடிக்கும், செல்ஃபோன் அப்போ தான் அடிக்கும். செல்ஃபோன் அப்போ தான் அடித்து உங்கள் ஜெப நேரத்தை கட் ஷாட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் பிசாசு செய்வான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார் உங்களோடு கூட நேரம் செலவழிக்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்க விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்கும் பொழுது சில காரியங்கள் அவர்களை இடையூறு பண்ணும். எனக்கு வருகிற இடையூறை நான் சொல்லி விடுகிறேன். 2 காரியங்கள் எனக்கு வருகிற இடையூறு. ஒன்று, டெலிவிஷனில் நான் நியூஸ் பார்க்கணும். 2வது, ஏதாவது நல்ல கேம்ஸ் விளையாடினாங்கன்னா அதை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப ரொம்ப அதிகமான ஆர்வம் இருந்தது. ஆர்வ கோளாறு. அவன் விளையாடுறான், அவன் துட்டு வாங்கிட்டு போகிறான், அவன் கொண்டு போகிறான், நமக்கு ஒரு பைசா தர்றதில்லை. அவன் விளையாடுறத இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும்ட்டு என்ன அவசியம் வந்துட்டு. ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ இன்றைக்கு ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடந்துகிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கும். ஆஸ்திரேலியன் ஓப்பன்னா டென்னிஸ் மேட்ச்சு. நான் பார்க்கவே இல்லை. என் ரூமில் இருக்கிறதான டெலிவிஷனை எப்படி திருப்பி ஆன் பண்ணி நியூஸை பார்க்கணுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு தடவை ரிசப்ஷனிஸ்டில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னேன், ஏன் என் ரூமில் இருக்க டெலிவிஷனை ஆன் பண்ணுறதுக்கே எனக்கு தெரியல, கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஒரு ஆளை அனுப்புகிறேன் சார் அப்படின்னா அதுக்கப்புறம் அனுப்பவே இல்லை. சரி பரவாயில்ல, அதுவும் தேவ சித்தம் தானே எடுத்துக்கிட்டு எவன் விளையாடி எவன் ஜெயிக்கிறான் அது ஒரு பக்கம் போட்டோம். நியூஸ் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற நியூஸ் எல்லாமே எப்படிப்பட்ட நியூஸாக இருக்கு சொல்லுங்கம்மா? நீங்கள் தான் சொன்னீங்க பேட் நியூஸ். நாமளே ஒரு பேட் நியூஸாக இருக்கும்போது நமக்கு எதுக்கு நியூஸ் அப்படின்னு பாஸ்டர் ராஜமணி தான் அடிக்கடி சொல்வார். நீங்கள் நியூஸ் பார்க்க கேட்டால் உலகமே நின்று போதா? நம்ம பேப்பரில் நம்ம வாசிக்கிறோம், அடுத்த நாள் வருது. என்ன வருது? அம்மி குழவியை எடுத்து, நான் உங்களுக்கு யாருக்கும் ஐடியா கொடுக்கன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு துணிச்சல் இருக்கு நம்ம மக்களுக்கு. பயங்கரம். ஆனால் நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம மக்களை ஆண்டவர் இன்னும் திருத்த வேண்டும். ஆமென். தேசம் உலகம். ட்ரம்ப் அமெரிக்காவிலேயே இப்போதான் பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். அங்கே தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சதர்ன் கலிஃபோர்னியாவில். என் மகளும் கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் தான் இருக்கிறா. ஆனால் சதர்ன் கலிஃபோர்னியா தீ பிடிச்சி எரியுது.
இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிறதற்கு எந்த ஒரு அதிபராலும் முடியாது, எந்த ஒரு ராஜாவாலையும் முடியாது. கர்த்தருடைய கரம் மட்டும்தான் தேசத்தை பாதுகாக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களிலே ரொம்ப அலுவலாக நாம் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட முடியாதபடிக்கு அநேக அலுவல்கள் நமக்கு குறுக்கே வந்து நிற்கின்றன. அப்படி என்ன அலுவல்கள்? நீங்க உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட நீங்க போகாமல் இருப்பீங்களா? அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்க கேன்சல் பண்ணுவீங்களா? அல்லது தமிழ்நாடு கவர்னரோட இருக்கிற, அதை அப்படி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு கவர்னரோட இருக்கிற அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணுவீங்களா, கேன்சல் பண்ண மாட்டீங்களா? எனக்கு தெரியல. சரி, அரசியல்கள் நமக்கு அரசியல் பேச்சு இப்ப தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வருகிறதற்கு எவைகளை நீங்கள் அபியாசப்படுத்துகிறீர்கள்? என்னென்ன காரியங்களை அபியாசப்படுத்துகிறீர்கள்? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் தீர்மானமாக, நீங்கள் உங்களுடைய மனதிலே மிகுந்த விருப்பத்தோடு வாஞ்சையோடு, நான் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட சில மணி நேரங்கள் தனித்து உறவாட விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து உங்களோடு கூட நெருக்கமாக இருக்கிறதற்கு அது ஒன்று போதும். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்போம் என்று சொன்னால், மீதி தூரம் எல்லாம் ஆண்டவர் கடந்து வந்து நம் அருகிலே நிற்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Glory to God. Hallelujah. இதற்கு ஆதாரமாக இந்த வசனங்களை நாம் கவனிப்போம். 10 முதல் 12ஆம் வசனம் முடிய யாராயிலும் வாசியுங்கள். 10 முதல் நேற்று 2 பேர் போட்டி போட்டு வாசித்தாங்க. அந்த 2 பேர் இன்னைக்கு வரலையோ? ஏம்மா, 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி, அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தனித்து பிரயாணம் பண்ணி கொண்டிருந்ததான யாக்கோபோடு கூட பேசுகிறார். இரவிலே சூரியன் அஸ்தமித்த பின்பதாக இனிமேல் பிரயாணம் பண்ணுவதற்கு வாய்ப்பில்லை என்று நினைத்து அங்கே அவன் தங்குகிறான். அப்பொழுது அந்த இடத்தில் உள்ளதான கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டதான அந்த வேளையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறார். நீங்க சொப்பனம் அடிக்கடி பார்ப்பீங்க இல்லையா? சொப்பனம் பார்ப்போம். சில நேரத்தில் சொப்பனம் எப்படிப்பட்ட சொப்பனம் என்று அடுத்த நாள் காலையில் எழும்பினாலே நமக்கு மறந்துடும். எனக்கெல்லாம் அப்படின்னு தான் நிறைய சொப்பனங்கள்லாம் வரும். அடுத்த நாள் அந்த சொப்பனத்தை நினைத்து பார்த்தால் கூட அது எப்படி என்ன சொப்பனம் என்றே நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இரவு நேரத்தில் சில நேரங்களில் சொப்பனம் பார்த்தா யானை தான் வந்து நம்ம முன்னால் நிற்கிற மாதிரி நிற்கும். இந்த யானைக்கு தப்பி ஓடுறதுக்கு நம்மால முடியாது, தெரியுமா? நீங்கள் ஓடணும்னு நினைச்சாலும் உங்க கால் வராது. இந்த சொப்பனம் மட்டும் மறக்க மாட்டேங்க. ஏன்?
அதுக்காகவே சில ஆட்கள், அது யார் அப்பாவா அம்மாவான்னு நான் அப்படி சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது அப்பா அம்மாவில் யாரையும் பிரித்து சொல்ல முடியாது. தலைக்கு பக்கத்தில் பைபிளை வச்சுக்க, தலையணைக்கு துணையா பைபிளை வச்சு, தலைக்கு பக்கத்தில் பைபிளை வச்சு தூங்குறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நான் என்ன சொல்றேன், நீங்க பைபிளை தலைக்கு பக்கத்தில், தலையணை பக்கத்தில், தலையணைக்கு துணையாக வைக்கிறதை விட நீங்கள் ஜெபம் பண்ணி விட்டு படுத்தால் ஆண்டவர். அதனால சில வீட்டில் ஜெபம் பண்ணுகிறத நான் கேட்டிருக்கேன். ஆண்டவரே, இரவிலே கெட்ட சொப்பனம் எதுவும் வரக்கூடாது. ரொம்ப நல்ல சொப்பனம் எது? யாக்கோவுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவரே கொடுக்கிறார். அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கு மேலாக அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக நாம் ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கடி நேரங்களுக்கு உள்ளாக வரும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு நஷ்டம் ஏற்படும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நம்முடைய உள்ளமே உடைந்து போகிறது போன்ற உணர்வுகள். அப்படிப்பட்டதான நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்பதற்கு நம் அருகிலே வருகிறார். இப்படிப்பட்டதான அனுபவத்தின் வழியாக நம்மில் அநேகர் கடந்து போயிருக்கலாம். கொரோனா டைம்ல, அந்த கொரோனாவா கோவிடா எல்லாம் ஒண்ணுதானோ, கோவிட் டைம்ல என்னுடைய சகோதரியின் மகன் வயசு 35. அவன் நன்றாக ஊழியத்திலே தன்னுடைய தகப்பனாருக்கு உதவியாக இருந்தவன் தான். எங்க ஃபேமிலியிலே அவன் தான் மூத்த பையன். ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் அவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பட் he was admitted in the hospital and that same day night he passed away. எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இரவு 12 மணிக்கு ஊரிலிருந்து புறப்பட்டு நேராக அவனை அடக்கம் பண்ணுகிற இடத்துக்கு தான் போகணும். வீட்டுக்கு போக முடியாது. வீடு இருக்கிற பகுதி எல்லாம் அதெல்லாம் பேரிகேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் வீட்டுக்கு போக முடியாது. நேராக அங்கே தான் போகணும். உள்ளம் உடைந்திருந்ததான நேரம். என்னுடைய சகோதரியை நான் தொட முடியாது. என்னுடைய சகோதரியினுடைய கணவனை தொட முடியாது. என்னுடைய சகோதரியினுடைய மகளை நான் தொட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு முடியாத ஒரு நேரம். இரவு 12 மணிக்கு கல்லறையை தோண்டுவதற்கு ஜேசிபிக்காக அலைந்து கிடைக்காத நேரம் சர்ச்சில் உள்ள வாலிபர்கள் தான் தோண்டினார்கள். இரவிலே 2 மணி நேரத்தில், அது சரியான கடினமான பகுதியாக இருந்ததுனாலே 2 மணி நேரம் ஆயிற்று அவர்களுக்கு. ஏனென்றால் அவனை அடக்கம் பண்ணின பின்புதான் அரசு அதிகாரி அந்த சரீரத்தை சரியான முறையிலே அடக்கம் பண்ணினார்கள் என்பதை கவனிப்பதற்காக அங்கே ஒரு அரசு அதிகாரி வேறு நின்று கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் மதுரையில் இருந்ததான 4 ஊழியர்கள் அங்கே இருந்தபடியினாலே அவர்களில் ஒவ்வொருவரிடத்தில் நான் கேட்கிறேன், நீங்கள் இந்த அடக்க ஆராதனையை நடத்த வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் சொல்லிவிட்டார்கள், பாஸ்டர் எங்களால் இது செய்கிறதுக்கு முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்களும் மிகுந்த மன வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். கடைசியில் நானே அடக்கம் பண்ணி என்னுடைய சகோதரியையும் அவருடைய கணவரையும்
குடும்பத்தின் மக்கள் அங்கே இருந்தவர்கள்ட்ட வாய்மொழியாகத்தான் பேசிவிட்டு வெளியே வர முடிந்தது. அதே நாளில் குடும்பத்தில் வேறு 2 பேருக்கும் கோவிட். அவர்கள் நேரம் ஆஸ்பத்திரிக்கு தான் அங்கே இருந்து போனார்கள். உள்ளம் உடைந்திருந்ததான நேரம். விடியற்காலை 4:30 மணிக்கு அடக்க ஆராதனை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி போய் வீட்டுக்கு 8 மணிக்கு போகிறேன். நான் தினந்தோறும் என்னோடு கூட இந்த உடன் ஊழியர்கள் ஒரு சிலர் வந்து பேட்மிண்டன் விளையாடும்படியாக வருவார்கள். பேட்மிண்டன் விளையாட வந்ததான அந்த சகோதரர்களை பார்த்து சொன்னேன், இன்றைக்கு பேட்மிண்டன் விளையாட முடியாது, இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் அவர்களை அனுப்பிவிட்டேன். நான் நேரடியாக என்னுடைய அறைக்குள்ளே போய் என்னுடைய பேட்மிண்டன் ராக்கெட் இருக்கிறதான அந்த இடத்துல அந்த பேட்மிண்டன் ராக்கெட் எடுத்து எங்கேயோ ஒரு பக்கம் போட்டேன். இன்றைக்கு வரைக்கும் 3 வருஷத்துக்கு மேலாச்சு. பேட்மிண்டன் ராக்கெட் இதுவரைக்கும் நான் எடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், உள்ளம் உடைந்து நொறுங்கி இருக்கிறதான நேரங்களிலே இப்படிப்பட்ட அனுபவத்தின் ஊடாக இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவர் அருகிலே வந்து ஆறுதல் சொல்வதற்கு சில நேரங்களிலே நம்மை போன்ற மக்களுக்கும் ஆண்டவர் அதே அனுபவத்தை கொடுக்கிறார். அந்த அனுபவம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனாலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய, ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். சில நேரங்களில் நாம் பலவீனம் அடைவதற்கும், தனிமையை உணர்வதற்கும், உடைக்கப்பட்டதான நிலைமையில இருப்பதற்கும் ஆண்டவர் நம்மை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அதிலும் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் நம் அண்டையிலே மிகவும் நெருக்கமாக வருகிறதற்கு அவர் விரும்புகிறார். 4வதாக to experience intimacy with God, we must have a revelation of God's word. தேவனுடைய வார்த்தையை குறித்ததான ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் தேவனோடு கூட மிகவும் நெருக்கமான ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பாருங்கள், 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய உள்ள பகுதியை நான் வாசிக்கிறேன். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம் எவ்வளவு மேலான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. போகிற இடம் மாமா வீடாக இருந்தாலும் கொஞ்சம் அங்கேயும் சிக்கல் இருந்தது. சம்பளத்தை எத்தனையோ முறை மாற்றினான். அந்த பகுதியை வாசித்திருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். எதெல்லாம் அதிகமாக குட்டி போடுறதோ அதெல்லாம் லாபானுக்கு மாற்றிடுவான் உடனே. இவன் மாற்றினதுக்கு அப்புறம் ஆண்டவர் யாக்கோபு மேல தயவு பாராட்டுவார். ஹல்லேலூயா. லாபானுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கவில்லை, ஆனால் யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார்னு சொன்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ blank check. உங்களுக்கு ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்கிறதற்கு அவர் ஆவலோடு கூட காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். என்ன
சொன்னார் ஆண்டவர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட நெருக்கமான ஒரு உறவிலே ஐக்கியத்திலே வருகிறார்களோ அவர்களையும் அவருடைய வம்சங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் யாக்கோபுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் ஒருவேளை யாக்கோபோடு போய்விட்டது என்று நினைக்க வேண்டாம். யாக்கோபுக்கு கொடுத்ததான அதே வாக்குத்தத்தத்தை இங்கே இருக்கிறதான எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். காரணம், நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் இருந்தால், நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் இருந்தால் அதே வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்கிறார். காரணம், நீங்கள் அவருடைய வம்சங்களிலே வந்தவர்கள், ஆபிரகாமின் வம்சத்திலே வந்தவர்கள். நாம் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். கவனியுங்கள், நமக்கு ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறதான நெருக்கம் எப்படி அதிகரிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் இன்னும் ஒரு புக்கே இருக்கு பைபிள்ல. அந்த புத்தகத்திலே எழுதினது யாரு? யோவான். யோவான் மட்டும் சொல்லி விட்டுறக்கூடாது. என்னம்மா யோவான் சீஷனா? என்னம்மா 4 பேர் மொத்தமா சேர்ந்து சொன்ன எப்படி எனக்கு கேட்கும்? யோவான் அப்போஸ்தலன். நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு, யோவான் அப்போஸ்தலன். எல்லா சீஷர்களும் இயேசுவுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு விரும்பினாங்க. இவன் ஒருத்தன் மட்டும் எங்க இருப்பான்? இயேசுவனுடைய நெஞ்சில சாஞ்சி இருக்கிற மாதிரி இருப்பான். பேதுருவுக்கும் ஒரு முறை அவன் மேல கொஞ்சம் கடுப்பு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் பேதுருவோடு கூட பேசுகிறார். பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். ஆம் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறேன், ஆட்டுக்குட்டிகளை மேய் என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், ஆமா எனக்கு இவ்வளவு சொல்லி இருக்கிறீர், இங்க ஒருத்தன் இருக்கானே, இவனுக்கு என்ன வைத்திருக்கிறீர்? ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார், நான் வரும் வரைக்கும் அவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? யூ டூ யோர் டியூட்டி. உனக்கு கொடுத்ததை நீ உத்தமமா செய். உனக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் நீ செய்வதற்கு உன்னை அர்ப்பணித்து விடு. 3வது முறை ஆண்டவர் கேட்கும் பொழுது பேதுருவே உள்ளம் உடைஞ்சுதான் பேசுறான். அந்த நேரத்தில், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, நான் எந்த அளவிற்கு உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். தேவனுடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே இருக்கிற மற்ற மனிதர்களைப் போல, மற்ற மக்களைப் போல நாம் இருக்க முடியாது. ஆண்டவரோடு கூட இன்னும் சற்று நெருங்கி வருவதற்கு நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறதான அந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடி வருவோமே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுப்பார். யோவான் அப்போஸ்தலனுக்காக மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எந்தெந்த வழிகளில் எல்லாம் உங்களை அழைத்து செல்கிறாரோ அந்த வழிகளில் எல்லாம் நீங்கள் நடப்பதற்கு முதலாவது உங்களை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிடுங்கள்.
அப்பொழுது நீங்கள் அவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்கள். உங்களுடைய இருதயத்திலே அப்படிப்பட்டதான வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான் அல்லவா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே நான் வைத்திருக்கிறேன். அதுதான் நமக்கு முக்கியமானது. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்றுவிட்டேன் என்று அநேகர் சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். இந்த திருவசனத்தை நாம் அனுதினமும் வாசித்து தியானிக்கிறதுனாலே நிச்சயமாக திருவசனத்தில் இருக்கிறதான காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்னுடைய பாட்டியை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வீட்டு வேலைகளெல்லாம் அவங்க தான் கவனிப்பாங்க. அவர்கள் ஆரோக்கியமாக இருந்ததான நாட்களிலே. ஆனால் வேலைகளின் மத்தியிலும் அவர்கள் அதிகமாக கவனமாக இருப்பது எதுவென்று சொன்னால் வேதத்தை அதிகமாக வாசிப்பது. ஒரு நாளைக்கு 40 to 50 அதிகாரம் ஆதியாமத்தை எடுத்தால் அந்த நாளைக்கு ஆதியாமம் முடிஞ்சிடும். 1ஆம் அதிகாரத்திலேருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் முடிச்சிருவாங்க. யாத்திராமம் எடுத்தால் 1லேருந்து 40 வரைக்கும் அன்னைக்கே முடிச்சிருவாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில நேரங்களில் எங்கள் அப்பா நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஸ்கூலில் படிக்கிற காலங்களில் நான் இதை கவனித்திருக்கிறேன். சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னால், ஏன்னா அப்பா தான் பிரசங்கம் பண்ணணும், சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு வசனம் அவங்களுக்கு ஞாபகம் வரும், இருப்பிடம் தெரியாது. எங்கள் பாட்டிகிட்ட வருவாங்க, எம்மா இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஷீ வாஸ் லைக் எ வாக்கிங் கன்கார்டன்ஸ். எங்கள் பாட்டிக்கு உடனே அவங்க பைபிளை தான் எடுக்கும், அவங்க பைபிளை தான் எடுப்பாங்க. அவங்க பைபிளை எடுத்து நாட் ஈவன் வித்தின் 5 minutes, லெஸ் தென் தட், ஹீ வில் கோட் த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட். எந்த இடத்துல அந்த வசனம் இருக்கிறது என்பதை சரியாக பார்த்து சொல்வார்கள். அது கரெக்டாக தான் இருக்கும். வேத வசனங்களை அதிகமாக வாசிக்க வாசிக்க ஆண்டவர் தம்மை பற்றியதான பெரிதான வெளிப்பாடுகளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். ஆமென். அடுத்ததாக ஆண்டவரிடத்திலிருந்து கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த நபர் ஆண்டவரிடத்திலே சற்று நெருக்கமாய் இருக்கிறார் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவராலே பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. நாம் நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்துவோமே ஆனால் நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபை நமக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். ஏரோது என்கிறதான ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஜனங்களுக்கு முன்பதாக வருஷத்தோறும் அவன் ஒரு நாளிலே அவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து அவன் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவான். அவன் பிரசங்கம் பண்ணுகிறதான வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணினார்கள். என்ன ஆரவாரம் பண்ணினார்கள்? இது மனுஷருடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று ஆரவாரம் பண்ணினார்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே, கர்த்தருக்கு அவன் மகிமை செலுத்தாதபடியினாலே பக்கத்தில் இருந்த கர்த்தருடைய தூதன் ஒரே அடியில் அவனை சாய்ச்சிட்டான். கீழே விழுந்துட்டு அவன் செத்தே போனான். அந்த பகுதியெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாம் இந்த உலகத்திலே ஆண்டவராலே பயன்படுத்தப்பட்டு வருகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கிருபையின்படியே தான். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீர்கள் பாஸ்டர் அப்படின்னு நான் யார்ட்டையாவது போய் கேட்டால் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே. சில ஆட்கள் அதையும் கொஞ்சம் ஜோக்கா எடுத்துக்கிடுவாங்க, நக்கலாகவும் பேசுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா.
நாம் இன்றைக்கு இந்த தேவனை ஆராதிக்கிறதான இந்த ஆராதனை ஸ்தலத்திற்கு வந்திருக்கிறோம். வேறு எங்கேயோ நம்ம இருந்திருக்கலாம். நம்முடைய கடந்த கால அனுபவங்களை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களே, ஆனால் எங்கேயோ இருந்திருக்க வேண்டிய நம்மை ஆண்டவர் இந்த இடத்திலே கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மேல் வைத்ததான கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் வண்ணமாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான விசுவாசத்தையும் நாம் அவர் மேல் வைத்திருக்க வேண்டியதான அர்ப்பணிப்பையும் நாம் கவனிக்கும் பொழுது இன்னமும் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் அவருடைய கிருபையை அதிகமாக கொடுக்கிறார். பாஸ்டர், ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? கடைசி குறிப்புக்கு நான் வந்து விட்டேன். கடைசி குறிப்பில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், how can we develop intimacy? ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் இருப்பதை எப்படி நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும்? முதலாவது, உங்களுடைய உள்ளம் ஆண்டவருக்கு முன்பதாக திறந்த உள்ளமாய் இருக்க நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். நீங்கள் திறந்து கொடுக்கட்டாலும் ஆண்டவருக்கு தெரியும், அப்படித்தானே? நாம் யார் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். நீங்கள் சொன்னால்தான் தெரியும் என்பதல்ல, நீங்கள் சொல்லாமலேயே ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்திலே you must come when you have an open heart before God. மட்டுமல்ல, உங்களுடைய பலவீனங்களையும் நீங்கள் ஆண்டவருக்கு சொல்வதற்கு நீங்கள் தயங்க வேண்டிய அவசியமில்லை. அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். your vulnerability, நீங்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் பலவீனர்களாக இருக்கிறீர்களோ, நாம் எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் சாத்தான் நம்மை கவுத்துறதற்கு அவன் முயற்சி பண்ணுவான். ஆகவே நாம் ஆண்டவருக்கு முன்பதாக வரும் பொழுது முற்றிலும் ஆண்டவருக்கு நம்மை உண்மையுள்ளவர்களாக காண்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த சங்கீத பகுதியை நான் வாசிக்கிறதுக்கு இப்போ நாம் நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். சங்கீதம் 35ஆம் சங்கீதத்திலே 11 முதல் 18 வசனங்களிலே தாவீது சொல்லுகிறான். அந்த கடைசி வசனத்தில் தான் ஆண்டவரை பற்றி, நான் உம்மை சபை நடுவே மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்தை நான் புகழுவேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அது வரைக்கும் 11 16 வரைக்கும் உள்ளதான வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் கடந்து வந்ததான பாதைகள் அவ்வளவு கடினமான காரியங்களாக இருக்கிறது. என்றாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதற்கு, அவனோடு கூட நெருக்கமாய் இருப்பதற்கு இப்படிப்பட்ட அனுபவங்களின் வழியாக கொண்டு வந்து, தாவீதுக்கு வராததான கஷ்டங்களா ஏராளமான எதிரிகள் இருந்தார்கள். ஆண்டவர் அவனை ஆலயம் கட்டுவதற்கு அனுமதிக்காததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் கையிலே ஏராளமான இரத்தம் இருந்தது. எதிராளிகளுடைய இரத்தம் அவனுடைய கையிலே இருந்தபடியினாலே, நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், உன் குமாரனாகிய சாலமோன் தான் ஆலயம் கட்டுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி இருக்கிறது. நாம் ஞானத்திலே வளர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அந்த வசனத்திற்கு நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் மட்டுமல்ல ஞானமுள்ள. அதுக்கு ஒரு வசனம் உண்டு இல்லம்மா, என்னம்மா? ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் புரிஞ்சதில்லை, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு சரியாகவே விளங்கலை. இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ எல்லாருக்கும் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன், விளங்காதவங்களுக்கும் விளங்கியிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை ஏதோ ஜோக்குக்காக சொல்லிட்டேன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம், நல்லது தான். நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு பயப்படுதலே இங்கே என்ன சொல்லியிருக்கு? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும். 40வது வசனம் என்ன சொல்லுது அதே பகுதியில்? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து. ஏராளமான சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க.
எந்தெந்த குடும்பங்கள்லேருந்து வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிள்ளைகள் மேல் இருக்கிறதான பொறுப்பு உங்கள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த பிள்ளைகளை குறித்ததான பொறுப்பு இருக்கிறது. யோவான் ஸ்நானன் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. என் ஆண்டவனுடைய தாயார் என்னிடத்திலே வந்தது எனக்கு எதனாலே கிடைத்தது என்று எலிசபெத்து சொல்லும் பொழுது, எலிசபெத்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறாள். அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த சம்பாஷணையிலே எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்ததான யோவான் ஸ்நானன் அவன் களிப்பாய் துள்ளி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் அவனை குறித்து முன் அறிவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதே காரியத்தை தான் ஆண்டவர் சவுலுக்கும் சொல்றார். அனனியாவோடு கூட பேசும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் அல்லது 9ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. அனனியாவுக்கு கொஞ்சம் பயந்தான். ஆண்டவர் சொல்றாரு, சவுலுக்காக நீ போய் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எங்களெல்லாம் அடித்து இழுத்து கட்டி எருசலேமுக்கு கொண்டு போறதுக்கு தானே அவன் வர்றான், அவனுக்கு போய் ஜெபம் பண்ண சொல்லிடுறீரு, இது எதுலையாவது நியாயம் இருக்குதா? அந்த வார்த்தையை அவன் சொல்லலை, ஆனால் அதை அப்படித்தான் அவன் உணர்ந்திருக்கிறான். பயப்படாத, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். எல்லாரோடும் ஆண்டவர் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது சற்று கவனமாய் ஆத்திருங்கள். நிச்சயமாக அவருடைய சத்தம் உங்களுடைய செவிகளிலே ஒலிக்கும். Be still and know that I am God. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய சமூகத்திலே வரும் பொழுதெல்லாம் நம்முடைய கவனச்சிதறல்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி கொண்டிருப்போமே, ஆனால் அவருடைய சத்தம் நம்முடைய செவிகளிலே ஒலிக்கும், நிச்சயமாக ஒலிக்கும். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிவதற்கு தீர்மானித்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செல்ல வேண்டிய பிரயாணம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். அவன் சகோதரராலே ஒதுக்கப்பட்டான், அவன் குழியிலே தள்ளப்பட்டான், இஸ்மவேலரிடத்திலே அவன் விற்கப்பட்டான், எகிப்திலே அவன் மேலே குற்றச்சாட்டு செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையிலே இருக்கும் பொழுதும் சரி, சிறையிலே இருந்ததான மற்ற சிறை கைதிகளுக்கு அவர்கள் சோகமாய் இருக்கும் பொழுது உற்சாகத்தை கொடுத்தான். அவர்கள் சொப்பனம் கண்ட பொழுது அவர்களுக்கு அதற்குரியதான விளக்கத்தை அவன் கொடுத்தான். இவ்விதமாக கர்த்தர் அவனை பார்வோனுடைய அரமனை வரைக்கும் கொண்டு சென்றார். அது வரைக்கும் அவன் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் மிகவும் கடினமான பாதைகள். ஆனால் கர்த்தரோடு கூட அவன் நெருக்கமாய் இருந்தான். ஆமென். நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சபையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த சபைக்கு யாரும் இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த சபையிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தற்செயலாக வரவில்லை. ஆண்டவர் உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபை உங்களுக்கு சொந்தமான சபையாக மாற்றிக்கொண்டு தேவனுடைய வார்த்தை, இங்கே பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறதான ஆவியானவரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக தேவனுடைய நெருக்கமான ஐக்கியம் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவரோடு கூட அதிகமான நேரத்தை செலவழியுங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் அதிகமாக ஆழமாக உணர்ந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் முயற்சி எடுங்கள். Immerse yourself in the word of God. Immerse yourself in the intimate worship of God. தேவனுடைய வார்த்தையிலும் தேவனை ஆராதிக்கிறதான அந்த ஆராதனையிலும்
உங்களை இன்னும் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏதோ வந்து போகிறவர்களாக அல்ல, பார்வையாளர்களாக அல்ல. சபையிலே சில சர்வே சொல்லி இருக்கிறது, இப்படி சபைக்கு 20% பேர் தான் நல்ல வேலை செய்வாங்களாம். அப்போ மீதி 80% என்ன செய்வாங்க? வந்து போகிறவர்களாக அல்ல, பங்கெடுக்கிறவர்களாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. இந்த சபையின் தேவைகள் என்ன? இந்த சபைக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த சபையிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சபைக்கு புதிதாக வருகிற மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் உதவி செய்யலாமா? இந்த சபையில் இருக்கிறதான சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் நான் ஏதேனும் செய்ய முடியுமா? யோசிக்க வேண்டும். சும்மா வந்து போகிறதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அவருடைய பங்கை, அவருடைய வேலையை செய்வதற்கு, நம்முடைய பங்கை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே இந்த வனாந்திர பாதையிலே நாம் அதைரியப்படலாம். ஆனால் அதைரியங்களை நீங்கள் அதிலே கவனம் செலுத்தாமல், யாக்கோபு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான் அந்த சொப்பனத்தை வைத்து அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், அந்த சொப்பனமெல்லாம் முடிஞ்சு ஆண்டவர் பேசி முடித்த பின்பு யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது 16வது வசனம், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். அப்படித்தான் இந்த சபையும் நான் பார்க்கிறேன். இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வேறு அல்ல, இது வானத்தின் வாசல். இங்கே வந்தால் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்கும் வானத்திற்கும் அந்த ஏணி தொடர்புடையதாய் இருக்கிறது. அந்த ஏணியினுடைய உச்சியிலே கர்த்தர் நின்று ஒவ்வொருவரோடு கூட பேசுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தலையில் வைத்திருந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி எண்ணெய் வார்த்து அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். தேவனுடைய வீடு. பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. அதற்கு முன்பு யார் என்ன பெயர் வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. என்ன பேருங்கிறது இங்கே இருக்கு. யார் எதுக்காக அந்த பேரை கொண்டு வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. பேர் தெரியுமா? அந்த பேரை கொண்டு போய் வச்சிருக்கு. ஆனால் யாக்கோபுக்கு ஆண்டவர் அன்னைக்கு நல்ல புத்தி கொடுத்திருக்கிறாரு. இது பெத்தேல், இது தேவனுடைய வீடு. இந்த வீட்டிலே நான் இருக்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இது வானத்திற்கும் பூமிக்கும் தொடர்புடையதான ஒரு இடமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் தொடர்புடையவராக இருக்க அவர் விரும்புகிறார். மட்டுமல்ல, யாக்கோபு சொல்லுகிறான், நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி என்னோடு இருந்து எனக்கு ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் என்னை எல்லாவற்றிலும், நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை பண்ணுவதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். அதுவும் ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதியில் நம்ம எல்லாரும் நிறைய பொருத்தனைகள் பண்ணுவோம். ஆனால் இந்த பொருத்தனைகளை கடைசி வரைக்கும் காத்து கொள்வதற்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. நாம் அப்படி பொருத்தனைகளை செய்வோமே ஆனால் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட நெருக்கமாய் இருக்க வேண்டும். நம்மோடு கூட ஒரு நெருக்கமான உறவில் இருக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நிச்சயமாக பொருத்தனைகளை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோமாக. Jesus, hallelujah. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மோடு
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் சேர்ந்து நம்முடைய உள்ளத்திலே இந்த ஜெபத்தை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த பாடலே உங்களுடைய ஜெபமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்மோடு கூட நெருங்கி இருக்க விரும்புகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய வேலைகள், நம்முடைய அலுவல்கள், இவைகள் எவைகள் நம்மை ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறதான அந்த அனுபவத்திலிருந்து நம்மை வேறு பிரிக்கின்றன. தனியாக இருந்து ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்க முடியுமா? யாரும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் தனித்து ஆண்டவரோடு கூட இருந்து ஜெபம் பண்ண முடியுமா? தேவனுடைய நடத்துதலுக்கும் வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் கீழ்ப்படிய உங்களாலே முடியுமா? உள்ளம் உடைந்திருக்கிறதான நேரங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு அருகிலே வந்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவம் நடந்த பொழுது, ஏன் ஆண்டவரை இப்படி செய்தீர் என்கிற கேள்வி மேலும் மேலும் என்னுடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவரோடு கூட நான் தனியாக ஜெபித்து கொண்டிருந்ததான வேளையிலே ஆண்டவர் என்னிடத்திலே ஒரு கேள்வியை போட்டார். He is with me. He is with me. Is it better for him to be with you all or to be with me here?
in heaven. அதற்கு மேலே ஆண்டவரிடத்திலே திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்பதற்கு அவசியம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அன்றைக்கு என்னுடைய கேள்விகளுக்கு பதிலை கொடுத்தார். நிச்சயமாக இன்றைக்கு நான் நினைக்கும் பொழுதெல்லாம், நினைக்காமல் நாட்கள் கடந்து போனதில்லை, ஆனால் நினைக்கும் பொழுதெல்லாம் அவன் எங்கே இருக்கிறான், அவன் எங்கே இருக்கிறான்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறான், ஆண்டவரோடு கூட இருக்கிறான் என்கிறதை நினைக்கும் பொழுது எந்த விதமான கஷ்டமும் இல்லை. வெளிப்பாடுகளை கொடுக்கிற கர்த்தர் யோவான் அப்போஸ்தலனுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் வெளிப்பாடுகளை கொடுக்கிறதற்கு ஆண்டவர் விருப்பமுடையவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு கிருபையின் மேலே கிருபைகளை கொடுக்கிறதற்கு ஆண்டவர் விருப்பமுடையவராய் இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தார். ஆனாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும். இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதிகமான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் ஒன்று செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். நமக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்வதற்காக கொடுக்கிற எல்லா காரியங்களும் அவருடைய கிருபையை முன்னிட்டு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் இந்த 33 ஆண்டுகளாக உங்களை வழி நடத்தினதான கர்த்தர் இன்னமும் 33 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும், அவருடைய வருகை மட்டும் இந்த இடத்திலே கிருபைகள் அதிகரித்துக் கொண்டிருக்க, கிருபையின் மேல் கிருபை பெருகுவதற்கு ஹல்லேலூயா, அதற்கு ஏற்ற ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், அதற்கு ஏற்ற ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார், அதற்கேற்ற உடன் ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கிற ஒரு சபையாக இந்த சபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இது உங்களுடைய சபை. இந்த சபையிலே ஆண்டவர் இன்னமும் மகிமைப்படும்படியாக, இன்னமும் உங்களை உயர்த்தும்படியாக, இங்கே தேவனுடைய நாம மகிமைக்காக, அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக, அநேக வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக ஏணியின் உச்சியிலே இருக்கிறதான கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னையும் உன் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்கால சந்ததியை ஆசீர்வதிக்கிறதற்கு சித்தமுள்ளதான ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்கால சந்ததி இந்த சபையில இருக்கிறது. எதிர்காலத்திலே இந்த சபைக்கு தேவையான சகல கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டதான ஒரு எதிர்கால சந்ததியை ஆண்டவர் இப்பொழுதே உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கிருபையின் மேலே கிருபை பெற்றுக் கொள்வதற்காக, இன்னமும் ஆண்டவரோடு கூட உள்ளதான அந்த நெருக்கமான ஐக்கியத்திலே நீங்கள் வளர்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அனிவர்சரி ஸ்பெஷல் மீட்டிங்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 33 ஆண்டுகளாக நீர் நடத்தினீர். ஆபிரகாம் சில நேரங்களில் ஆண்டவரை இதைவிட அதிகமான வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் நீர் அவனுக்கு வாக்கு கொடுத்தபடியே வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர். எங்களுக்கும் நீர் கொடுத்ததான வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உங்களுடைய வல்லமுள்ள கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீரை மகிமைப்படுவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு,
மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.